டேய் நில்றா, என்னடா தாய்லாந்து போயிருக்க? பொம்பளை பிள்ளைங்க கூட எல்லாம் சேர்ந்து அசிங்கமா பணம் புடிச்சு வச்சிருக்க. அது தாய்லாந்து போனப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்தது. அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். என்னடா டெய்லி இப்படி குடிச்சிட்டு வர? லைஃப் என்ஜாய் பண்ணோம் காமாச்சி. என்னடா இது அம்மா பேர் சொல்லி கூப்பிடுற? அதுக்கு தானே உனக்கு பேரே வச்சிருக்காங்க. மா என்னம்மா இது? முட்டை இல்ல, கோழி இல்ல, ஆடு இல்ல, எதுவுமே இல்ல. வெறும் சைவத்தை சமைச்சு வச்சிருக்க. இன்னைக்கு சைவமா தானே சமைச்சேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. ஆடு இல்லனா கோழி இல்லனா கூட பரவாயில்லமா. ஒரு முட்டையாச்சும் பொரிச்சு வைமா. என்னால இந்த சைவம்லாம் இருக்க முடியாதுமா. என்னடா பண்ற? என்ன டாவா? சாமி சொல்லுங்க. சரிங்க சாமி. என்னங்க சாமி பண்றீங்க? மாலை போட்டுருக்கல, அதான் ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சாமி, சாப்பாடு போட்டு வரட்டா? என்ன கறி சாமி? நீங்க முட்டை கோழி இல்லாம சாப்பிட மாட்டீங்களா? அதான் கோழி கறி வச்சிருக்கேன். சாமி சரணம், சாமி சரணம். கோழி என்பது ஒரு உயிருள்ள ஜீவன். அது கொல்றதே பாவம். முட்டை அதோட கழு, அது கொல்றது அதை விட மிக பாவம். வருஷம் ஃபுல்லா கோழி மீன் ஆடுன்னு வச்சு வளர்த்து வாங்குறது, அப்புறம் குடிய போட்டு சுத்துறது, அப்புறம் மாசத்துல எங்கேயாவது ஒரு நாள் போயிட்டு தாய்லாந்துல போயிட்டு பொண்ணும் கூட சுத்துறது. இப்ப மாலை போட்டுட்டு ஊழ ஏமாத்துறியா? சாமி நீங்க அப்படி நினைச்சுக்கணும். வருஷம் முழுதும் நாங்க எவ்வளவு தான் தப்பு பண்ணாலும் வருஷத்துல ஒரு மாசமாச்சும் என் சாமி ஐயப்பனுக்காக நாங்க விரதம் இருக்குமே, அதை நினைச்சு பெருமைப்படணும். அது இல்லடா சாமியே சரணமையப்பா. இங்கே நடக்குது